ஒரு மாதமா செக்கப் அடிச்சு 2-3 மாதம் குப்பை கிடக்குதுங்க. இப்படி ஃபோன் பண்ண இங்கே எடுக்குதுங்க அங்கே எடுக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்படி கிடந்தால் நான் எப்படி ஊருக்கு ஜனங்கள் நான் போக முடியும்? நானும் எத்தனாயிரத்தை பொறுமையை உட்காந்துருக்க முடியும்? ஜனங்கிட்ட ஊருக்கு நல்லது கெட்டதுக்கு போக முடியுமா? இது எப்போ இல்லையோ எப்போ என்ன சொன்னேன் இல்லையா சொன்னேன். இது 1 மாதத்துக்கு குப்பை இல்லையா? அது எடுத்துருக்கிறீங்க. இது இந்த 4 பாலம் 1 மாதத்துக்கு குப்பை இல்லையா? மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் பலமுறை எழுத சொல்லியும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. இன்று தீரும் நாளை தீரும், இன்று தீரும் நாளை தீரும் என்று பொறுமை காத்திருந்தோம். பகுதி மக்களுக்கு செல்கின்ற பொழுது, இன்றைக்கு குறிப்பாக தென்னம்பாளையம் பகுதிக்கு வருகின்ற பொழுது அங்கு 3 பாலங்கள் இருக்கின்றன. 3 பாலங்களையும் சரிபாதியாக குப்பை உள்ளடக்கி ஜனங்கள் இந்த குப்பையை அள்ளிட்டு போங்க நின்ட்டாங்க. என் தொகுதிக்குட்பட்ட குப்பையை துரிதமாக அள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். எங்கள் குப்பையை அள்ளுவதற்குண்டான மாநகராட்சி நிர்வாகம் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நான் இயக்கமாக பார்க்கல, சட்டமன்ற உறுப்பினராக பார்க்குறேன். போராட்டம் இல்லை, இது போராட்டம் இல்லை. இது எப்படி போராட்டம் நீங்கள் எடுத்துக்க முடியும்? சேர் போட்டு உட்காந்து குப்பையெல்லாம் அழைச்சொல்லி உட்காந்துருக்கு, அவ்வளோதான். திருப்பூர் 3 காசு காலமாக இன்றைக்கி தீரும் நாளைக்கு தீரும் அமைதி காக்கிறோம். இன்றைக்கி ஜனங்க அன்றைக்கி குறுக்காட்டிட்டாங்க. இப்போ நீ குறுக்காட்டி கேள்வி கேட்குறீங்க. நீ குறுக்காட்டி கேள்வி கேட்குற மூஞ்சி திருப்பிட்டு போக முடியுமா? நான் அந்த நியாயம் உங்களுக்கு வேண்டியதில்லை. தேர்தல் தேர்தலுக்காக செல்வராஜ் இல்லைங்க. இந்த ஊர் மக்களுக்கு தெரியும், கேள்வி கேட்குற விஜயனுக்கும் தெரியும், கேள்வி கேட்குற சேனலுக்கும் தெரியும், எல்லா மக்களையும் அரவணைச்சு கொண்டு போனவங்களும் தெரியும். நான் எல்லா பிரச்சனைக்குமே மக்கள் ஒன்றா நிற்கிறவ. தேர்தல் என்பதுக்காக பண்ணது ஜனங்களுடைய உணர்வுகள் குரலை தான் எதிரொலிக்கிறேன். நான் மாற்று திட்டம் வரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னால் எடுக்க சொல்கிறேன், அவ்வளவுதான். அது மாநகராட்சி ஆணையாளர் போய் ஒத்துழைச்சுனா இல்லையாங்கிறது மாநகராட்சி ஆணையாளர் போய் கேளுங்க. ஆணையாளர் போய் கேளுங்க, ஒத்துழைச்சுனா இல்லையா அப்படின்னு ஆணையாளர் கேளுங்க. அவர் பதில் சொல்லிட்டு அவர் மாறுபட்டு பதில் அவரு நான் நேரில் உட்காந்து விவாதம் பண்ணிக்கலாம். இல்லை, அது வேறு. மேயருக்கு எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு மேயருக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு குப்பை போகணும், அவ்வளோதான்.